கலீலியோ உடனே அந்த கடைக்கு வந்து அது என்ன கண்ணாடி வில்லைன்னு பார்க்குறாரு. அது உட்கவிந்த கண்ணாடி வில்லை. அந்த மாதிரி 2 உட்கவிந்த கண்ணாடி வில்லைகளை ஒரே நேர்கோட்டில் வச்சு பார்க்கும்போது தூரத்தில் இருக்கிற பொருள் பக்கத்தில் குறையும் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டார். அந்த கண்ணாடி கடைக்காரர் கண்டுபிடித்த அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா 3 மடங்கு பெரிதாக காட்டும் தூரத்தில் இருக்க பொருளை. கலீலியோ என்ன பண்ணுறாருன்னா அதையே நல்லா டெவலப் பண்ணி ஒரு 200 மடங்கு பெரிதாக்கி காட்டுற மாதிரி ஒரு இதை அவர் கண்டுபிடிக்கிறார். ஒரு நீல குழாய் மாதிரி எடுத்துக்கிட்டு அதனுடைய முனையிலையும் இன்னொரு முனையிலையும் அதை பொருத்தி தூரத்தில் இருக்கிற ஒன்றை ஒரு 200 மடங்கு பெரிதாக்கி காட்டுற மாதிரியான ஒரு டெலஸ்கோப்பை அவர் கண்டுபிடிக்கிறார். அப்போ கடல் வழியாக வாணிபம் என்பது ரொம்ப பிரசித்தி பெற்றதாக இருந்தது. நிலவழியை விட கடல் வழியாக தான் எல்லாரும் போவாங்க வருவாங்க. அப்போ நிறைய கப்பல்கள் பயணம் மேற்கொள்ளும் பொழுது கப்பல் பயணம் மேற்கொள்ளுங்கிறவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ள வகையில் இருந்தது. தூரத்தில் எங்கே இன்னொரு நாட்டு கப்பல் வருது, இல்லை எங்கே கரை இருக்குது, இல்லை எதிரிகள் யாராவது தாக்குறாங்களா, கடற்கொள்ளையர்கள் இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு இவர் கண்டுபிடித்த அந்த தொலைநோக்கி கலைடாஸ்கோப் வந்து அந்த டெலஸ்கோப் வந்து அவருக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் அது இருந்துச்சு. அதனால் நிறைய பேர் அது விலை கொடுத்து